Hi, welcome back to Kavi'S Pharma Topic channel. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டுக்கு முன்னாடி வீடியோ வந்து பார்ட் 1 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கல் ஃபார்மசியில் MCQ கொஷின்ஸ் வந்து MRB ஃபார்மசிஸ்ட் பேஸில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். MCQ இது வந்து பார்ட் 2 MCQ ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கல் ஃபார்மசி ஃபார் MRB ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 22 கொஷின்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 25 கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கொஷின்ஸ் வந்து மிஸ் ஆகாது. இதில் நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து 23rd கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 22 வந்து மெக்கானிசம் by which adrenaline can prolong the durations of local anesthesia. ஓகே, என்ன கேட்டிருக்காங்கன்னா லோக்கல் அனஸ்தேஷியா நடக்கும்போது அட்ரினலினோட மெக்கானிசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட மெக்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஆன்டிபயோட்டிக் ட்ரக் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் எல்டர்லி பேஷண்ட். ரொம்ப எல்டர் பேஷண்ட்டுக்கு வந்து எந்த ஆன்டிடயபெட்டிக் ட்ரக் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளைக்லாசைடு ஏ ஆப்ஷன். ஓகே, கிளைக்லாசைடு தான் வந்துட்டு எல்டர் பேஷண்ட்டுக்கு வந்து ஆன்டிபயோட்டிக் ட்ரக் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, கிளைக்லாசைடு. ஓகே, இது வந்து ஓரல் ஆன்டிடயபெட்டிக் ட்ரக்ஸ். ஓரல் ஆன்டிடயபெட்டிக் ட்ரக்ஸு இதில் பார்த்திங்கன்னா கிளைக்லாசைடும் வந்து ஓரல் தான். கிளைபென்கமைடு, மெட்ஃபார்மின், பியோக்ளிட்டசோன் எல்லாமே வந்து ஓரல் ட்ரக் தான். பட் எல்டர் பேஷண்ட்டுக்கு வந்து ஆன்டிடயபெட்டிக் ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா கிளைக்லாசைடு தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஷின் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் வால்ப்ரோயிக் ஆசிட். ஓகே, வால்ப்ரோயிக் ஆசிடோட சைடு எஃபெக்ட் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. வால்ப்ரோயிக் ஆசிட் வந்து ஆன்டி கன்வல்சன்ட் ட்ரக். அப்போ வந்து வால்ப்ரோயிக் ஆசிடோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, அதோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரோம்போசைட்டோப்னியா. ஓகே, பி ஆன்சர். த்ரோம்போசைட்டோப்னியா இஸ் த சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் வால்ப்ரோயிக் ஆசிட். நெக்ஸ்ட் கொஷின் வந்து லீவோடோப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது என்ன சைடு எஃபெக்ட் வந்து நமக்கு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, லீவோடோப்போ சைடு எஃபெக்ட் இஸ் சீன் டியூரிங் தி ட்ரீட்மெண்ட் வித் லீவோடோப்போ. ஓகே, அதோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷன் டிஸ்க்னீசியாசிஸ். ஓகே, இதுதான் வந்துட்டு அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் 26th வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் அப்போ எந்த ட்ரக் வந்து ஷுட் பி அவாய்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, த ட்ரக் இஸ் யூஸ்வலி அவாய்டட் வித் பிரெஸ்ட் ஃபீடிங். என்ன ட்ரக் வந்து அவாய்ட் பண்ணணும்? ஆப்ஷன் ஏ இபுப்ரூஃபின், ப்ரோபெனோலால், மித்தோட்ரெக்சேட் அண்ட் ஆப்ராக்சின். என்ன ட்ரக் வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மித்தோட்ரெக்சேட். ஓகே, மித்தோட்ரெக்சேட் தான் வந்து அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஷின் ஸ்பான்சர் இன் கிளினிக்கல் ஸ்டடி. கிளினிக்கல் ஸ்டடியோட ஸ்பான்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து கண்ட்ரி, ஆர்கனைசேஷன், சொசைட்டி, கோகட். ஓகே, ஆன்சர் இஸ் ஆர்கனைசேஷன். ஓகே, கிளினிக்கல் ஸ்டடியோட ஸ்பான்சர் வந்து ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் கொஷின் ரிட்டன் டீட்டெயில்ஸ் ஃபார் தி கண்டக்ட் ட்ரையல்ஸ் டு என்ஷூர் தி குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃப் ட்ரையல் இஸ் நோன் அஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ரிட்டன் டீட்டெயில்ஸ் ஃபார் தி கண்டக்ட் ட்ரையல்ஸ் டு என்ஷூர் தி குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃப் ட்ரையல் இஸ் நோன் அஸ் SOP. ஓகே, SOP தான் வந்து என்னது கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் சயின்ஸ் ஆஃப் வாட்யூம் இஸ் நோன் அஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சயின்ஸ் ஆஃப் கலெக்டிங், மானிட்டரிங், ரிசர்ச்சிங், அசஸிங் அண்ட் எவால்வேட்டிங் தி இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் அண்ட் பேஷண்ட் ஆன் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் மெடிக்கேஷன் இஸ் நோன் அஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, what do you mean by science of collecting, monitoring, researching, assessing and evaluating information from healthcare providers and patient on the adverse effect of medication is known as pharmacovigilance. Okay, pharmacovigilance தான். Okay, next question, the epidemic that becomes unusually widespread and even global in it is referred to as என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பேண்டமிக், ஹைப்பர்என்டெமிக், ஸ்பானிஷ் ஃப்ளூ, எண்டோடெமிக். ஆன்சர் இஸ் பேண்டமிக். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். 13th ஒன்க்கு வந்து ஏ பேண்டமிக். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா OECD stands for Outcome Economic Committee Development, Organizations for Economic Cooperations and Development, Outreach Contact is Organization for Evasive Cooperation and Development. இதோட ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் வந்து ஆர்கனைசேஷன் ஃபார் டி ஆன்சர். ஓகே, ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் 32 வாட் இஸ் அப்ரோப்ரியேட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆவரேஜ் காஸ்ட். ஆவரேஜ் காஸ்ட்டோட அப்ரோப்ரியேட் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டோட்டல் காஸ்ட். ஓகே, தேர்ஃபோர் ஆல் த காஸ்ட் incurred in delivery of a service of a healthcare system divided by units of production is the right answer for average cost appropriate description. Okay, next question, drug is avoided in children under the 4 years with diarrhea. Okay, diarrhea 4 வயசு குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயேரியா இருக்கும்போது என்ன ட்ரக்கு வந்து நம்ம ஷுட் பி அவாய்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி சிப்ரோஃப்ளாக்சிசின். ஓகே, டயேரியா வந்து சில்ட்ரனுக்கு வந்து அண்டர் 4 இயர்ஸில் என்ன ட்ரக்கு வந்து அவாய்ட் பண்ணணும் டயேரியா இருக்கும்போது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் டி ஆப்ஷன் சிப்ரோஃப்ளாக்சிசின். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 34th கொஷின்ஸ், ஆல் ஆர் செலக்டட் சைட்டோக்ரோம் P3A4 இன்டியூசர் எக்ஸப்ட். இதில் வந்து எல்லா ட்ரக்குமே சேமாக தான் இருக்குது சைட்டோக்ரோம், ஆனால் ஒரே ஒரு எக்ஸப்ட் அந்த ட்ரக் மட்டும் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எரித்ரோமைசின். ஓகே, பி ஆப்ஷன் எரித்ரோமைசின். ஓகே, 35th கொஷின் இஸ் த காமன் அண்ட் டோஸ் ரிலேட்டட் சைடு எஃபெக்ட் ஆஃப் சால்பியூட்டமால். சால்பியூட்டமாலோட என்ன வந்து சைட் எஃபெக்டாக இருக்கும் மோஸ்ட் காமன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஸ்டிமுலேஷன். Okay, central nervous system stimulation. Okay, option C last. According to the Rawlins-Thompson's classification, type D ADR includes adverse drug reactions includes அதோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா carcinogenesis. Okay, A option. Next question, comparison of bioavailability between two dosage form is referred as. Okay, comparison bioavailability comparison between the two dosage form is referred as bioequivalence. Okay, is referred as bioequivalence னு சொல்கிறாங்க. Next question, the highest serum drug concentration following in a single dose or a steady state within a dosing interval is called peak. Okay, interval is called peak. 39th question, why should care be taken when prescribing warfarin and amiodarvin in combination? வார்ஃபாரினும் அமியோடார்வின் காம்பினேஷனில் வந்து என்ன வந்து ப்ரிஸ்கிரைப் வந்து டேக் பண்ணணும், என்னென்ன கேர் வந்து ஷுட் பி டேக்கன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து அமியோடார்வின் வார்ஃபாரின் போத் ஹாவ் அன் ஆன்டிகோயகுலண்ட் எஃபெக்ட்னு கொடுத்துருக்காங்க. தென் அமியோடார்வின் மே ரிவர்ஸ் தி ஆன்டிகோயலண்ட் எஃபெக்ட் ஆஃப் வார்ஃபாரின், இதுவும் கிடையாது. அமியோடார்வின் மே இன்க்ரீஸ் தி ஆன்டிகோயலண்ட் எஃபெக்ட் ஆஃப் வார்ஃபாரின். சி ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு. அமியோடார்வின் வார்ஃபாரினோட காம்பினேஷன் வந்து என்ன கேர் வந்து எடுக்கணும் ஷுட் பி டேக்கன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து the substantial degradations of an orally administered drug caused by enzyme metabolisms in the liver before drug reaches the systemic circulation. ஓகே, 14th கொஷின்ஸ்க்கு வந்து என்ன ஆன்சர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் தான் வந்து ஆன்சர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரக் ரீச்சஸ் தி சிஸ்டமிக் சர்க்குலேஷன் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம். நெக்ஸ்ட் கொஷின்ஸ், அக்கார்டிங் டு ICH GCP தி இன்வெஸ்டிகேட்டர் should be qualified by education, training and experience. Okay, option B தான் வந்து கரெக்டு, education, training and experience. Next question, pharmaceutical equivalent that produces same effect in patient. Okay, pharmaceutical equivalent வந்து பேஷண்ட்டில் சேம் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 42 கொஷின்ஸ், தெரப்யூட்டிக் ஈக்குவலண்ட், தெரப்யூட்டிக் விண்டோ, மினிமம் எஃபெக்டிவ் கான்சன்ட்ரேஷன், MEC மினிமம் டாக்ஸிக் கான்சன்ட்ரேஷன். ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தெரப்யூட்டிக் ஈக்விவேலண்ட். ஓகே, ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் 43, how are prescription medicines different from OTC ones? ஓகே, prescription medicines OTC ones விட different from என்ன different கேட்டிருக்காங்க. they contain much smaller amount of active ingredients, they don't contain dyes or preservatives, they are unsafe for use without medical supervision, they can be toxic அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர்னு வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் அன்சேஃப் ஃபார் யூஸ் வித்தவுட் மெடிக்கல் சூப்பர்விஷன்ஸ். ஓகே, வித்தவுட் மெடிக்கல் ஃபிசிஷியன் இல்லாமல் எந்த ஒரு ட்ரக்குமே வந்து நம்ம வந்து ஓடிசியாக வந்து எடுத்துக்கக்கூடாது. ஓகே, பிகாஸ் இட் இஸ் அன்சேஃப். ஓகே, தே ஆர் அன்சேஃப் ஃபார் யூஸ் வித்தவுட் மெடிக்கல் சூப்பர்விஷன். நெக்ஸ்ட் கொஷின், டேஸ் இஸ் அ ஹார்ட் ஆஃப் பேஷண்ட் கவுன்சிலிங் செஷன். Option A, preparing for a session, opening the session, counseling content, closing the session. Okay, 44 ku C option, counseling content. Next, which of the following drug is
in the causation of osteomalacia of the bone. Okay, option A steroid, estrogen, heparin, phenytoin. Okay, option D is the right answer, phenytoin. Okay, phenytoin is the complicated causes of osteomalacia of the bone. Okay, phenytoin is the right answer. Next question, 46th. Which of the following drug can result in cyanide poisoning? Okay, 46, amyl nitrate, hydroxycobalamin, sodium nitroprusside, sodium thiosulfate. Okay, sodium nitroprusside is the right answer. 46th questions, which of the following drug can result in cyanide poisoning? cyanide poisoning க்கு என்ன ட்ரக் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, சோடியம் நைட்ரோப்ரூசைட். ஓகே, 47th, அக்கார்டிங் டு தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் ICH GCP, what should be recorded, handled and stored in a way that allows it accurate reporting, interpretations and verifications? Option A, data entered in the case report form. Option B, source information. Option C, all clinical trial information. Option D, essential documents. The right answer is option C, all clinical trial information. All clinical trial information. Okay, ICH-GCP what should be recorded, handled and stored in a way that allows the accurate reporting, interpretations and verification, all clinical trial information. Okay, 48th question, according to the principles of ICH GCP, what is the most important consideration when conducting a clinical trial? Data accuracy, production of trial subject, process adherence, statistical quality checks. Option B, protection of trial subject. Okay, next 49th questions, what is informed consent is a clinical trial? Consent of clinical trial அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, சப்ஜெக்ட் do not know which study treatment they receive. ஆப்ஷன் பி, patient injected with placebo and active doses. Option C, fake treatment. Option D, signed documents of the recruited patients for the clinical trial procedure. Okay, right answer is signed documents of the recruited patient for the clinical trial procedure. Okay, what is the consent of clinical trial? Signed documents of the recruited patients for the clinical trial procedure. Next questions, how many peoples will be selected for phase 2 trial? phase 2 trial க்கு எவ்வளோ peoples வந்து செலக்ட் பண்ணுவாங்க? The option A, whole market will be under surveillance. Option B, 500 to 3000 people. Option C, 100 to 300 people. Option D, 20 to 50 people. Okay, right answer option C, 100 to 300 people. One of the questions, which of the following is a valid therapeutic use of interaction? Valid therapeutic use of interaction ஓட என்னன்னு கேட்டிருக்காங்க. Right answer is option A, use of propionate with penicillin. Okay, penicillin is the option A is the right answer for 51th questions. ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 3 வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்யூ.